மேஷம் ராசிக்கு 2026 ஜூன் மாதத்தை பொறுத்தவரை திசை மாறும் வாழ்க்கை, சோகங்களிலிருந்து மெல்ல மெல்ல தன்னம்பிக்கையுடன் முயற்சி பண்ணக்கூடிய மாதம் தான் இந்த ஜூன் மாதம். இந்த ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு, உச்ச குரு. மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் மாதத்தோட பிற்பகுதியில ஜூன் 23ஆம் தேதியிலிருந்து புதன் 4ஆம் பாவகத்துல, சுக்கிரனும் ஜூன் 8ஆம் தேதியிலிருந்து. இந்த 4ஆம் பாவகத்துல சுபகிரக சேர்க்கை என்பது மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும். அந்த வகையில சொத்துக்கள் வகையில இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தீரும். சொத்து புதிதாக வாங்கக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு வீடு கட்டுறது அல்லது வீடு வாங்குறது, வாகன மாற்றம், அல்லது வேற ஒரு வீட்டுக்கு வாடகை வீடேனாலையும் வேற ஒரு வீடு மாற்றம், இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இந்த மாதத்தை பொறுத்தவரை உண்டு. இந்த ஜூன் மாசத்துல ஒரே ஒரு விஷயத்துல தான் கவனமா இருக்கணும். அதை பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இது ஒரு பொது பலன் தான், ஒரு கைடன்ஸா மட்டும் எடுத்துங்க. வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலே லைக் பண்ண மறக்காதீங்க. உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்ப மேஷம் ராசிக்கு விரயச்சனி நடக்குது. இந்த விரயசனியால பண விரயம், லாபமற்ற விஷயத்துல பணம் லாக் ஆயிட்டு கடன் பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு முழிக்கக்கூடிய சூழ்நிலை, பெரும்பாலும் கடன், விரும்பத்தகாத ஒரு இடமாற்றம், வீடு மாற்றம், அவற்றால் குடும்பத்தோடு இல்லாத ஒரு சூழ்நிலைகள், இந்த மாதிரி தான் மேஷ ராசிக்கு இப்ப இருக்கு. இப்ப கணவன் மனைவி ஒன்னாவே இருந்தா கூட ஒரு நாள் சண்டை, ஒரு நாள் சந்தோஷம், இப்படி மாறி மாறி இருக்கும். பிள்ளைகள் தொடர்பான கவலைகளும் இருந்துகிட்டு இருக்கும். பிள்ளைகள் தொடர்பாக செலவுகளும் ஒன் பை ஒன்னா வந்துகிட்டு இருக்கு. இந்த ஜூன் மாசத்தை பொறுத்தவரை ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா அப்படின்னா, 2026 ஜூன் மாசம் மேச ராசிக்கு ஒரு மாற்றத்தை விதைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அது எந்த மாற்றம் என்றால், உங்களுடைய தன்னம்பிக்கையில தான் அதிகமான மாற்றம் வரும். தைரியம் குறைந்து நடக்குமா நடக்காதான்னு தெரியல, கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல, முயற்சி செய்யலாமா வேணாமான்னு குழப்பங்கள்ல இருந்து விடுபட போறீங்க. கண்டிப்பா முடியும், கண்டிப்பா ஜெயிப்பேன், கண்டிப்பா இறங்கி இதுல செயல்படுவேன் அப்படின்ற எண்ணம் பிறக்கும். ராசியாதிபதி செவ்வாய் ஆட்சி, மாதத்தோட இடத்துல ஜூன் 20 வரலும் செவ்வாய் ராசிலேயே ஆட்சி பெற்று இருப்பாரு. ஜூன் 20க்கு தான் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகுது. அந்த வகையில தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க, வேகமாகவும் செயல்படுவீங்க, கொஞ்சம் விவேகமாகவும் செயல்படுவீங்க. அதே போல 2ஆம் இடத்துல சூரியன் மாதத்தோட முதல் 15 நாள் இருக்கும். இந்த முதல் 15 நாள் சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால வார்த்தைகளில் கவனம், பேசக்கூடாது தேவையில்லாம. சில பிரச்சனைகள் கூட உங்களை நோக்கி வரலாம். அதுக்கு எந்த கருத்துமே சொல்லாதீங்க. பேசுறவங்க பேசிட்டு போகட்டும், நீங்க பாட்டு அமைதியா இருங்க. பாருங்க, மலையை பார்த்து நாய் குலைச்சி, மலைக்கு எந்த வலியும் இல்லை, நாய்க்கு தான் வலிகள் எல்லாம், வேதனைகள் எல்லாம். போட்டி பொறாமையால் உங்க மேல பழி சொல்லியும் அவதூறுகளையும் வாரி இருப்பவர்கள் உங்களை சுத்தி இருப்பாங்க. ஆனா அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. அதற்கு நீங்க பதில் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. விமர்சனத்துக்கு விமர்சனம் பதில் கிடையாது. விமர்சனத்துக்கு உங்களுடைய வெற்றி தான் பதிலாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு முடிவை நீங்க எடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். யாருக்கிட்டையும் அதிகமா இன்டராக்ட் பண்ணாதீங்க. மேலதிகாரிங்க, சக பணியாளர்கள், குடும்ப உறவுகள், வாழ்க்கை துணைவர் வகையிலும் சரி, தாய் வழி உறவுகள் வகையிலையும் அதிக இன்டராக்ட் பண்ணீங்கன்னாக்க சில கருத்து வேறுபாடுகள் வரும். இந்த ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் 5 குடியம் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில கொஞ்சம் செலவுகள் ஆகும், சுப செலவுகள் தான் ஆகும். அவர்களுக்கு கல்வி கட்டணம் செலுத்துறது அல்லது சில பேருக்கு வீடு மாற்றம், இந்த மாதிரியான சுப விரயங்கள் ஏற்படும். 5ஆம் அதிபதி ராசிக்கு 2ஆம் பாவகத்திலிருந்து 3ஆம் பாவகத்தில் ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து இருப்பாரு. அப்போ பாத்தீங்கன்னா மாதத்தோட பிற்பகுதியில உங்களுடைய முதல் பகுதியில போட்ட எஃபோர்ட்லாம் பிற்பகுதியில உங்களுக்கு கிடைக்கும். உதாரணமா இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க மாதத்தோட முதல் பகுதியிலன்னா, மாதத்தோட பிற்பகுதியில வேலை கிடைக்கும், புதிய வாய்ப்பு கிடைக்கும். எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த நேரத்துல சக்சஸ் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரை நல்ல கல்வியில கான்சன்ட்ரேஷன் ஏற்படும். புதிய பட்டங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்களும் நல்ல காலகட்டம் தான், பிரச்சனை கிடையாது. 3ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், மாதத்தோட பிற்பகுதியில சூரியன் இருக்கும். இந்த புதனும் சுக்கிரனும் மாதத்தோட முதல் பகுதியில தான் இருக்கும். 3ஆம் இடத்துல புதன் மிதுனத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கிறது நன்மை. ஏன்னா 6 குடியவனாகவும் 3ஆம் அதிபதியாக வராரு. ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு சிறுதூர பயணங்கள் நிறைய போவீங்க. அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க கொஞ்சம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும்.
அதே போல இந்த புதன் நல்லா வலுவா இருக்கிறதுனால இடத்துல முதல் பகுதியில புதன் சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறதுனால இந்த எதிர்ப்பாளினர் உறவில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். சில பேருக்கு இந்த எதிர்ப்பாளினருடன் மன வருத்தம், காதல் இருக்கீங்க அல்லது ஒரு நட்பா பழகிட்டு இருக்கிறீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னாக்க அதுல சில மன வருத்தங்கள் இருந்து அவற்றில் இருந்து பிரிந்து கூட இருப்பீங்க. அந்த பிரிவுகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும், சேரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சில பேருக்கு புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க, சில பேருக்கு புதிய காதல் ஏற்படும். அதே போல எதிர்ப்பாளினரால் ஆதாயங்களும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சோ அந்த வகையில இந்த மாதம் சிறப்பு தான். புதன் சுக்கிரன் சேர்க்கை 3ஆம் பாவகத்தில் இருக்கிறது நன்மை. மாதத்தோட பிற்பகுதியில புதன் சுக்கிரன் 4ஆம் பாவகத்தில் இருக்கும். இதுவுமே பெஸ்டான ஒரு பிளேஸ் தான். இதனால பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய வில்லங்கங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும், சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். குருவும் சேர்ந்து இங்க 4ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் ஏற்படும். சொந்த தொழில் ஆரம்பிக்கலான்ற எண்ணங்கள் சில பேருக்கு ஏற்படும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் வருமானம் கூடுதலாக கிடைக்கும். அதே போல புதிய ஆர்டர்கள் வரும். புதிய ஆர்டர்கள் மூலம் உங்களுடைய தொழில் இம்ப்ரூவ் ஆகும். வேற இடத்துல கடையை விரிவு பண்றது அல்லது ஷிஃப்ட் பண்றது போன்றவை இந்த காலகட்டத்தில் சில பேருக்கு ஏற்படும். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தேக்க நிலை மாறும், வருமானம் வரும், விரயங்கள் குறையும். மேலும் இந்த குருவோட பார்வையில இந்த சனி இருக்கிறார். விரய சனியா இருந்தாலையும் குரு பார்வையில் இருக்கிறதுனால சுப விரயங்கள் தான் ஏற்படும். சுப விரயத்துக்கான செலவுகள் வரும். சோ அப்ப அந்த சனி விரய சனியா இருந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில இருந்து மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த நேரத்துல நீங்க மீண்டும் ஒரு டிரான்ஸ்பருக்காக கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க ட்ரை பண்றீங்கன்னா மீண்டும் ஒரு வீட்டுக்கு அருகாமையிலே கூட ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கலாம். கொஞ்சம் தூரம் தான் போயிட்டு வந்துடலான்ற மாதிரி நீங்க டிராவல் பண்ணிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சோ அந்த மாதிரி முயற்சி பண்ணுங்க. உடல்நல தொந்தரவு பாதிப்பு நிறையவே கொடுத்திருக்கோம். இப்ப குரு பார்வை இருக்கிறதுனால இந்த உடல்நல பாதிப்பு நீங்கும் அல்லது சரியான மருத்துவம் கிடைச்சு அந்த பாதிப்புல இருந்து நீங்க விலகுவீங்க. மேலும் சனி 12ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால அலைச்சல்கள், பயணங்கள், நிறைய டிராவல் பண்ற மாதிரி தேவையில்லாத பயணமும் இருக்கும். குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருந்திருக்கும். அவை மாறும். ஏதோ ஒரு வகையில குடும்பத்தோடு சேர்ந்து விடக்கூடிய சூழ்நிலை, குடும்பத்தோடு ஒரே இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சில பேருக்கு ஏற்படும். சோ அப்போ இந்த சனிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால விரயச்சனியோட பாதிப்புகள் குறையும். சொந்த தொழில் செய்ய ஆரம்பிக்கும் போது நீங்க உங்க சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிட்டு எந்த தொழில் செய்யலாம், அது எப்போது செய்யலாம், அதே போல நடக்கக்கூடிய தசாபுக்தி என்ன, எந்த தொழில் செய்தால் நமக்கு இம்ப்ரூவ் ஆகும், நம்ம தொழில் செய்யக்கூடிய ஜாதகமா அப்படின்றதெல்லாம் நீங்க பார்த்துட்டு தான் செய்யணும். ஏன்னா இது ஒரு பொது பலன். இந்த காலகட்டத்துல சொந்த தொழில் செய்யலான்ற எண்ணம் பெரும்பாலானோருக்கு வரும். குறிப்பா 45 வயதுக்கு மேல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த நேரத்துல சொந்த தொழில் செய்யலாம் அப்படின்னு வேலையை விட்டுட்டு அல்லது வேலையில கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருக்கு, அதை விட்டுட்டு சொந்தமா தொழில் செய்யலாம் அப்படின்ற எண்ணங்கள்லாம் வரும். நீங்க உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முக்கிய முடிவுகளை எடுங்க. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை இந்த வீடு மாற்றம், ஊர் மாற்றம்லாம் சில பேருக்கு ஏற்படும். வழக்குகள் போன்றவற்றில் இருக்கீங்கன்னா கூட இந்த நேரத்துல உங்களுக்கு சாதகமாக செல்லும். முக்கியமா கூட்டு தொழில் செய்யறவங்க, கூட்டாளிகளோடு பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை சுக்கிரனை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க குரு சுக்கிரன் புதன் சேர்க்கை என்பது ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அந்த வகையில பொருளாதார ரீதியாக நல்லா இருப்பீங்க, பண வரவு நல்லா இருக்கும். கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க சில இடங்கள்ல கருத்து வேறுபாடு இருக்கு. ஏன்னா குடும்பஸ்தானத்துல சூரியன் இருக்கு. வார்த்தைகள்ல கவனம் வேணும். வாக்குவாதங்கள் சில நேரங்கள்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கணவன் மனைவி உறவு நிலை ஒன்னா இருக்கக்கூடியவர்களுக்கு கருத்து வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. மாதத்தோட முதல் பகுதியில எச்சரிக்கையா இருக்கணும். மாதத்தோட பிற்பகுதியிலையும் செவ்வாய் 2ஆம் பாவகத்துக்கு வந்துடுது. ஜூன் 20ஆம் தேதிக்கு மேல குடும்பத்துக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, செலவு பண்ணுவீங்க. அதே போல குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல குடும்பத்தை நேசிக்கூடியவராக இருப்பீங்க. ஆனாலும் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் போகும். அப்போ தேவையில்லாமல் வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்க, நன்மைகளை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ராகு பகவான் பொறுத்தவரையிலும் ராசிக்கு 11ஆம் பாவகத்திலும் கேது ராசிக்கு 5ஆம் இடத்திலும் இருக்கு. அதாவது சுயசாரத்திலேயே இருக்கும். இது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னாக்க பிள்ளைகளால உங்களுக்கு செலவுகள் உண்டு. பிள்ளைகளால சுப செலவுகள் தான் உண்டு, பயப்பட வேண்டியதில்லை. அதே போல ஊர் விட்டு வேற ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணியிருப்பீங்க, அலைச்சல்கள் இருக்கும், ஷார்ப் மைண்ட் இருக்கும், புத்திசாலித்தனம் இருக்கும், பெரிய விஷயத்தை சாதிக்கக்கூடிய காலகட்டம். அரசு தேர்வு எழுதுறீங்கன்னா தேர்வுகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. நம்ம சுய ஜாதகத்தில் அரசு பணி போறதுக்கான பிராப்தம் இருக்குன்னா அரசு தேர்வுகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே சமயத்துல அரசால் ஒரு காரியம் சாதிக்கணும்ட்டு லோன் அப்ளை பண்ணிருக்கீங்க, பேங்க் லோன்னாக்க அது சாத்தியம் உண்டு. அரசு ரீதியான பிரச்சனைகள், அரசு ரீதியான வேலைகளை நீங்க எளிதில் முடித்துக் கொள்ளக்கூடிய மாதம். அதாவது ஓவர் கான்பிடன்ஸ் இருக்கக்கூடாது, அதிக ஆசைப்படவும் கூடாது. அந்த வகையில கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். 11ஆம் பாவகத்துல ராகு,
உங்க கூடவே இருக்கக்கூடிய நண்பர்களால சில நேரங்கள்ல பணம் விரயமாகலாம். அவங்க கிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றை தவிர்க்கவும். அதே போல பணம் கொடுக்குறீங்கன்னா வேற வழி இல்லை, கொடுத்துதான் ஆகணும்னாக எவிடன்ஸ் வாங்கிக்கிங்க. அதே போல நீங்க வாங்கினாலே அதற்குரிய எவிடன்ஸ் வச்சீங்க. இதனால பிற்காலத்துல மன வருத்தம் வராமல் இருக்கும். கூட்டாளி என்பது நண்பனுடன் சேர்ந்து கூட்டு தொழில் போன்றவற்றை செய்யறத உங்க சுய ஜாதகத்தையும் அந்த நண்பனுடைய சுய ஜாதகத்தையும் பார்த்து முடிவெடுங்க. அதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. 11ஆம் பாவகத்துல ராகு இருக்கிறது, பயணங்கள் பலன் தரும். சில பேருக்கு வெளிநாட்டுல இருந்து தாய்நாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அல்லது போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. கடுமையான முயற்சிக்கு பின்பு உங்க அபிலாஷைகள் நிறைவேறும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சொல்ல போனா திருமணத்துக்காக வரன் பாக்குறீங்கன்னா வரன் அமையும். நீண்ட நாளா வரன் வரல, வந்தும் செட் ஆகாம இருக்குன்னாக்க முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு திருமணத்திற்கான வரன்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு, செட் ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. நம்மளுடைய ஜாதகத்திலேயும் ஏதாவது தோஷங்கள் இருக்குன்னா மேலும் தாமதமாகும். தோஷங்கள் இல்லைனாக, அதாவது தார தோஷம், செவ்வாய் தோஷம், இந்த ராகுக்கு எது இதெல்லாம் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். புணர்ப்பு தோஷம் தான் அதிகமான காலதாமத்தை கொடுக்கும். அந்த மாதிரி இருக்கான்னு பாத்துங்க. அப்படி இல்லைனாக இந்த காலகட்டத்தில் கல்யாணம் ஆகக்கூடிய காலகட்டம் தான். ஏன்னா குருவோட பலம் இருக்கு, குரு பார்வை இருக்கு. அதே போல அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி ஒரே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு அந்யோன்யம் இருக்கும், ஒரு நெருக்கம் இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இளைய தலைமுறையாக இருக்கீங்கன்னா புதிய காதல், புதிய நட்பு ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்கும். வேலை மாற்றம், ஊதிய மாற்றம் சில பேருக்கு ஏற்படும். உறவுகளுடன் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு, எச்சரிக்கையாக இருக்கணும். மேலதிகாரிகிட்டையும் வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும், அது ரொம்ப முக்கியமானது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன்கள் வரும், வரன்கள் செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில உத்தியோக மாற்றம் அல்லது ப்ரொமோஷன் அல்லது ஊதிய உயர்வு போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே இந்த காலகட்டம் பிள்ளைகளால செலவுகள், பிள்ளைகளுடன் மன வருத்தம் போன்றவையும் வரும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் எதிர்ப்பாளினுடைய நட்பு, காதல் போன்றவையும் அந்தந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இளைய தலைமுறையா இருந்தா காதலா வரும். ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கிறீங்கன்னாக்க ஆபீஸ்லயே கூட உங்களுக்கு எதிர்ப்பாளினுடைய சப்போர்ட் இருக்கும், அது ஒரு நட்பா கூட இருக்கும். சில பேருக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். பணம் வரும், ஆனா அது ஈக்குவலா சுப வரியங்களும் நிறைய ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. பரணி நட்சத்திரத்தை பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் தொலைதூர பயணம் சில பேருக்கு சாத்தியமாகும். சொத்து சம்பந்தமான பிரச்சனைக்கு இந்த மாதத்திலிருந்தே சில முடிவுகள் கிடைக்க ஆரம்பிக்கும். வீடு மாற்றம் அல்லது வாகன மாற்றம் சில பேருக்கு ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் பலன் தரும், அதன் மூலம் அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயங்கள் உண்டு. கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கடனுடைய அழுத்தம், அதே போல பரணி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் கடனுடைய அழுத்தம் இருக்கும். இந்த கடனை கொஞ்சமாக திருப்பி கட்டக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இருக்கும். ஆனா அதன் பிறகு வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு கடன் குறையறதுக்கான சான்சஸும் உண்டு. அதே போல கிருத்திகை 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவில் ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்காது, கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். கணவன் மனைவிக்குள் ஆர்குமெண்ட்ஸை தவிர்க்கிறது நல்லது. அதே போல இந்த காலகட்டத்தில் வீடு மாற்றம், வேலை மாற்றம் போன்றவை சில பேருக்கு ஏற்படும். வருமானம் வரும், பிள்ளைகளால செலவுகளும் வரும். இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு வெற்றியை தரும். சனிக்கிழமையில விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக முயற்சி தடைகள் நீங்கும், மாற்றங்கள் உண்டு, முன்னேற்றம் ஏற்படும். நன்றி, வணக்கம்.